நன்றி ராஜேஸ்வரி. திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற அதிமுகவின் கள ஆய்வு கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டு ரணகலமானது. அந்த இடமே போர்க்களமாக காட்சியளித்தது. அது குறித்த விஷுவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலியின் அதிமுகவின் துணை பொது செயலாளராக, கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கும் பாப்புலர் முத்தையா திருநெல்வேலியில் அதிமுகவினர் சரியாக பணியாற்றவில்லை. அதனால்தான் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை நாம் சந்திக்க நேரிட்டது. மாவட்ட செயலாளர் தலைமையிலான குழுவினர் இனிமேல் வரும் காலங்களில் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டும் என சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் அவர்களது கூட்டத்தில் தெரிவித்தார் ராஜேஸ்வரி. இதையடுத்து மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேச ராஜாவின் ஆதரவாளர்களுக்கும் பாப்புலர் முத்தையாவின் ஆதரவாளர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த இடமே பரபரப்பானது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதை அடுத்து மைக்கில் வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரும் முக்கிய பிரமுகருமான SP வேலுமணி மற்றும் வரகூர் அருணாசலம் அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னாள் துணை சபாநாயகர் வரகூர் அருணாசலம் மற்றும் வேலுமணி இருவரும் அவர்கள் இரண்டு ஆதரவாளர்களின் இரு பிரிவினரின் இடையேயான கைகலப்பை தவிர்த்து இரண்டு ஆதரவாளர்களிடையேயும் மேலும் கைகலப்பு எதுவும் ஏற்படாமல் தடுத்தனர். தொடர்ந்து பேசிய வேலுமணி இது போன்ற விஷயங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற பொது மேடைகளில் இது போன்ற விமர்சனங்களை வைப்பது சரியல்ல என அறிவுரை கூறியதை அடுத்து அந்த இடத்தில் சிறிது அமைதி ஏற்பட்டது. இருந்தபோதும் தொடர்ந்து சலசலப்பு ஏற்படுத்தி வந்த நிலையில் SP வேலுமணி அனைத்து சலசலப்பு ஏற்படுத்திய கைகலப்பில் ஈடுபட்ட அனைவரையும் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றி விட்டார் ராஜேஸ்வரி. தொடர்ந்து தற்போது லேசான அமைதி செம்பின இடையில் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுவே அதிமுக திருநெல்வேலி கள ஆய்வு கூட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். ராஜேஸ்வரி, கட்சி நடவடிக்கை எடுக்கும்.